எல்லாத்துக்கும் வணக்கம் பிரதர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சீஃபார்ம் எப்படி கிட்ட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகேங்க, இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஸோ வழக்கம் போல் நம்ம ஒரு ஃபார்ம் கட்டணும்னா அதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ், சுற்றி மழை இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளாட்டான ஒரு இடம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் ஃபென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒர்க் இது சரியா, அந்த கட்டை. ஸோ நம்ம எந்த டைரக்ஷன் அந்த மாதிரி போடலான்னு பார்த்துக்கலாம். ஸோ ரைட் சைடு இதே போட்டுடலாம். என்ன எந்த சைடு போட்டால் என்ன, எப்படி இருந்தாலும் ஒன்று தான். ஸோ நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு பர்சன் மாற்றிக்கலாம். ஸோ மேலே இருக்குது, அவ்வளோதான் மாற்றியாச்சு. ஓகே, ரெஸ்யூம் அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ 20க்கு 20 நம்ம ஈக்குவலாக போட்டுடலாம். 3 4 5 6 எவ்வளோ போகுது ஏதோ தெரில. 2 3 4 5 6 9 10 11 12 13 14 15 15 16 17 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 16 தான் நினைக்கிறேன். 18 19 20 ஓகேங்க, கரெக்டாக இருக்குது. ஸோ 20 பிளாக்ஸ் போட்டிருக்கோம். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஸோ 20 × 20 போடணும். போட்டேன். ஸோ அப்படியே 20 × 20 பிளாக் 4 சைடும் 20 ஃபென்ஸ் போட்டால் தான் ஒரு நல்ல ஈக்குவலான ஒரு ஃபார்ம் கட்ட முடியும். ஸோ பாருங்கள், இந்த சைடு இருந்து பார்க்கும்போது லென்த் அதிகமாக இருக்கும், பிரெத்து கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ நான் ஃபுல் ஸ்கொயராக பண்ணிட்டேன், ரெண்டுமே ஈக்குவலாக தெரியும். ஸோ கூடிய சீக்கிரம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம போட்டாச்சு. ஒரு ஓப்பன் டோர் வந்து நீங்கள் எந்த சைடில் வேணால் வச்சுக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம், அதனால அதில் நான் தலையிட விரும்பல. ஸோ இதில் 20 பிளாக்ஸ் போட்டாச்சு. ஏன்னா இதில் நம்ம என்ன தேவையில்ல, நான் அதுக்கு நேராக ஈக்குவலாக போட்டாலே போதும். ஸோ டோர் எப்போவுமே உங்களுக்கு தேவைன்னா சென்டரில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் சைடில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் சென்டரில் வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் லெஃப்ட் தள்ளி வச்சுருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வரணும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஓக் டோர் வேண்டாம். நான் வந்து எனக்கு பிடிச்சது ஆஷியா ரொம்ப பிடிக்கும். அந்த வுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதில் தான் வீடு அந்த மாதிரி நிறைய கெட்டுவேன். பொதுவாக நான் லுக்கி கிராஃப்ட் வந்ததுலாம் கிரியேட்டிவ் போனால் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக், அதாவது பேஸ்மெண்ட்டு முடிச்சிட்டோம். அதாவது ஒரு உள்ளே வாழ்வதற்கு அந்த ஆடு இருக்கிறதுக்கு வந்து ஒரு நார்மலானதை முடிச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஊரில் அந்த புல் வைக்கோல் வந்து கெட்டி வச்சுருப்பாங்க, சீட்டு மாதிரி போத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் நான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன், சும்மா அந்த ஆடுகளுக்காண்டி அந்த மாதிரி வைக்கோல் போடுறது. ஆனால் ஆடு வைக்கோல் திங்காது. ஸோ சும்மா என்ன பண்ண, மாடு ஃபார்ம் இருக்குது. ஆனால் நம்ம மாடு ஃபார்ம் வேண்டாம். மாடு ஃபார்ம் வந்து நெக்ஸ்ட் டைம் நல்லா தரமாக பண்ணலாம். ஸோ மாடு ஃபார்மில் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன், அது நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, என்ன மாதிரி யோசிக்கணும், என்ன மாதிரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ டெக்கரேஷன் வந்து பொதுவாகவே நல்லா இருக்கணும், ஜம்முன்னு இருக்கணும். அதனால நம்ம எடுக்க போகிறது வந்து ஒரு நல்ல பொருளாக இருக்கணும். அதனால் முதல்ல கார்பெட் எடுத்துக்கிறேன். ஏன் கார்பெட் எடுக்கிறேன்னா, அது ஒரு ரூஃப் மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறதுக்காண்டி ஒரு கார்பெட் எடுக்கிறேன். ஏன்னா மழை தண்ணி அந்த மாதிரி வரும்போது அது வந்து டிஃபன் பண்ணுற ஒரு ரியல் ஆர்ட் இது மாதிரி தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த ஸ்லைம் பண்ண வேறு தொல்லை பண்ணுறாரு. ஓகே, இப்போ நல்லா பண்ணியாச்சா. ஸோ இதுலேயே இப்போ நம்ம 3 சைடு அந்த மாதிரி போட போகிறேன். பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள், இது தெரியாமல் போட்டால் அடிச்சிடலாம். ஸோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மேலே ஒரு நல்ல பேஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நல்லா ஏற்றி கூட செஞ்சுக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும் எப்போவுமே. அந்த இந்த சைடும் போட்டுக்கலாம். ஸோ சென்டரில் ஏற்றிக்கணும், அதுலேயும் ஏற்றணும். ஸோ அப்படியே ஏற்றிக்கிட்டே இருங்க. அந்த 3ஆவதுலேயும் ஏற்றுவோம், பொறுங்க, அப்படியே ஏற்றிடலாம். ஸோ 3 இதுலேயும் அப்படியே லைட்டாக ஏற்றிட்டு
அப்படியே பொறுமையாக ஒரு பேஸ் இந்த பில்லர் தான், இது ஒரு பில்லர் மாதிரி. இந்த பில்லரை முடிச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் கார்பெட்டில் போட முடியும். ஸோ இது வந்து நம்ம ஈக்குவலாக 4 சைடுமே கார்னர் இருக்கிறது வந்து ஈக்குவலாக போட்டுக்கணும். அப்போ தான் இருக்கும், இல்லைன்னா கொட்டா சரிஞ்சு விழுந்துடும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து 3 கார்பெட் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும்? 12 கார்பெட் தேவைப்படும். 12 கார்பெட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ இதுன்னா 60 ஃபென்ஸ் வெளியே போடணும். அதை போட்டுக்கோங்க. இங்கே உள்ள வந்து 9, 18, 27, 36 ஃபென்ஸ் வந்து இங்கே உள்ளே போடணும். இந்த மாதிரி பில்லர்ஸ் மாதிரி போடணும். 12 கார்பெட்டு என்ன கலர் வேணால் எடுத்துக்கோங்க. ஒயிட் தான் நல்லாயிருக்கும் மேக்ஸிமம். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்டியர்ஸ் தேவை. ஒரு உட்டு மாதிரி போட்டு ஒரு ஸ்டோன் ஸ்டியர்ஸ் மேலே போட்டுக்கலாம். அது மேலே எடுக்கலாம். ஸ்டோன் ஸ்டியர்ஸ் எங்கே இருக்கும்? எங்கே இருக்குது ஸ்டோன் ஸ்டியர்ஸ்? என் கண்ணுக்கு மாட்ட மாட்டேங்குங்க. நான் சல்லுன்னு பார்ப்பேனா, அது கரெக்டாக எங்கே இருக்குன்னு தெரில எனக்கு. சரி ஓகே, ஸ்டோன் ஸ்டியர்ஸ் இப்போ வரைக்கும் மாட்டலை. ஸோ அயன் பார்ஸ் கையில் கிடச்சது, தெரியாமல் கிளிக் ஆகிடுச்சு. சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம். ஸோ இது இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி சென்டரில் போடுற மாதிரி ஒரு கம்பி போட்டு விட்ருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சைடும் போட்டு விட்டுறலாம். இப்போ இந்த சைடு ரைட்டு லெஃப்ட்டு போகிறதுக்கு மட்டும் வழி அந்த மாதிரி போட்டுடலாம். இதான் ஒரு நல்லா இருக்கும்னு தோணுது மனசில். ஸோ மனசில் தோணுன மாதிரி நல்லபடியாக இருந்தால் எனக்கு மிக்க சந்தோஷம் தான். அது வெறுப்பு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து ஸ்டியர்ஸ் தான் கர்மாந்தா கிடச்சி தொலைய மாட்டேங்குது. எங்கே இருக்கு? சரி, ஸ்டியர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணுது. ஸ்டோன் ஸ்டியர்ஸ் எடுத்துக்கிறோம் முதல்ல. எது எடுக்கலாம்? காபிள் ஸ்டோன் எடுக்கலாமா இல்லை நார்மல்? எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஸ்டியர்ஸ் வந்து நம்ம மேலே போட தேவைப்படும். காபிள் ஸ்டோன் ஸ்டியர்ஸ் எடுத்துக்கலாம். அதான் நல்லா இருக்குன்னு தோணுது. கார்பெட் மேலே வருதா? ஐயோ, சரி பார்த்துக்கலாம், எடுங்க. என்ன காசா பணமா? 3, 4, 5, 6, 7 போடு. 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. ஸோ 22 ஸ்டேர்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்டோன் ஸ்டேர்ஸு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பேஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு இப்போ ஓக் பிளாக் தான் தேவை. ஸோ எதுக்கு ஒரு செகண்ட் ஸ்கிப் ஆனிச்சுன்னா, நான் நைட் மூடு மாற்றினேன். ஸோ அதான் லைட்டாக ஸ்கிப் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அடுத்து ஒரு ஸ்டெப்பு போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு நைட் மூடுன்னு சொல்ல முடியாது. நைட்டாக வர வரைக்கும் பண்ணேன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ ஓக் பிளாக் போட்டுக்கிறோம். ஸோ ஓக் பிளாக் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒர்க் ஸ்டேர்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம அப்படியே கார்னர்லேருந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகேவா? ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு ஒன்று போட்டு விட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸோ இப்போ சென்டரில் ஃபுல்லாக ஒர்க் போட்டுட்டு ஸோ நான் எப்படி போடுவேன்? ஸோ சரி, இப்படி மாதிரி போட்டுக்கலாமா? சரி, நான் இந்த மாதிரி போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. சரிட்டு இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. வேறு எதுவும் எனக்கு பண்ண தோணல இதில். அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து மெயினாக இப்போ ஒன்று பண்ண போகிறோம். லைட்டிங் செட்டப் பர்றம்மா மாதிரி பண்ண போகிறோம். பர்றம்மா லோகத்துக்கு இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன். ஸோ நல்லா ரீச் போணுச்சு. 458 வியூஸ் போயிடுச்சு. அடுத்து இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம 23 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இது ஷார்ட்ஸாலையா இதால எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு 23 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். 20 தாண்டிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஏம் 30 வச்சுக்கணும். குட்டியாக ஏம் வச்சு பெரிய லக்கை அடிப்போம். ஸோ ஓகே, 30 ஏமாக வச்சுக்கலாம். ஸோ லைட் செட்டப் இப்போ வைக்கலாம். ஸோ நம்ம சென்டரில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா க்ளோ தரும். ஸோ ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 2 போட்டுக்கலாம். அப்படியே இப்போ தோன்றுறது அந்த இடத்துல என்ன தோன்றுதோ, லைட் செட்டப் வந்து நான் முடிவு பண்ணல எதையுமே. அந்த இடத்துல என்ன கரண்ட்டாக தோன்றுதோ அதை அப்படியே வச்சிடுறது தான் லைட் செட்டப்பு. ஸோ ஓகே, ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறான்னு இருக்கிறேன். இங்கே ஒன்று போட்டுக்கலாம், முடிஞ்சு.
இப்போ இங்கே இருந்து பார்க்க ஒரு நீட்டான ஒரு இதாக தெரியுது. ஸோ ஓகே. ஸோ இப்போ அதுக்கடுத்து ஒரு கேம்ப் ஃபயர் செட்டிங் நான் மேலே பண்ணலான் இருந்தேன். அதுக்கேற்ற ஒரு ஓடு அந்த குடிசை கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகாத காரணத்தினால ஸோ வெளியே இந்த கதவுக்கு இந்த சைடு அப்படியே ஒரு கேம்ப் ஃபயர் செட்டிங் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு நல்ல இதாக இருக்கும். ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம் அந்த மாதிரி காட்டுறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். ஸோ அப்படி நினைக்கிறேன். ஸோ ஓகே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம 2 விதமான லைட் வைக்கிறோம். ப்ளூ லைட்டு அந்த ஷாப் லைட்டு ஃபயர் லைட் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு ஜம்மு ஒரு நீட்டான ஒரு செட்டப் செம்மையாக கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து வேறு என்ன பண்ணேன், இந்த இடத்துல தோன்றதை நான் வச்சுட்டேன். ஸோ இந்த ஃபென்ஸ் பார்டரில் வைக்கலான்னு ஒரு ஐடியா தோன்றுது. ஆனால் நம்ம வேண்டாம் அப்படின்னு ஒரு சைடு தோன்றுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஷீப் ஃபார்ம்னாலே ஃபார்ம் மட்டும் கட்டினா போதாது, அதுக்கு தேவையான ஷீப் வேணும். ஸோ ஷீப்பை எடுத்துருக்கோம். ஸோ ஷீப்பை ஃபார்ம் பண்ணிடலாம். 2 பேரும் 3 வேறு கலர் 4 வேறு கலர் இது வந்துட்டானுங்க. ஸோ ஓகே. ஸோ பேர் கரெக்டாக அப்படி ஓகே. ஒரு கலருக்கு வித்தியாசமான கலருக்கு பேர் வந்துருச்சு. ஸோ கிரே பிளாக் இருக்கானுங்க 2 பேர். அவங்களுக்கு கிடச்சிட்டா நல்லது. கிரேனா அந்த ஸோ ஸ்லீப்பம் நைட் வியூ மட்டும் பார்த்தா போதாதுல. ஸோ அதான் மார்னிங் வியூ காட்ட வந்திருக்கேன். ஸோ பேர் கிடைக்கலங்க அந்த கிரே ஆட்டுக்கும் பிளாக் ஆட்டுக்கும், ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஆடுபட்ட ஃபார்ம்ஸ் பெருசாக இருந்தால் போடல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பிரதர்ஸ். அது வரைக்கும் நான் உங்கள் பிரதர்ஸ் கேமிங்.